கோவையை அடுத்த தேக்கம்பட்டியில் யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் இன்று தொடங்கியது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களைச் சேர்ந்த யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் ஆண்டுதோறும் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. முதுமலையில் உள்ள தெப்பக்காட்டில் நடத்தப்பட்டு வந்த சிறப்பு முகாம் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பவானி ஆற்றுப்படுகையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர்கள் காமராஜ், MSM ஆனந்தன், SP வேலுமணி ஆகியோர் யானைகள் முகாமை இன்று தொடங்கி வைத்தனர். பிப்ரவரி 23ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இருந்து 41 யானைகளும், புதுச்சேரியிலிருந்து 2 யானைகளும் என 43 யானைகள் பங்கேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது 30 யானைகள் முகாமில் பங்கேற்றுள்ளன. முகாமில் பங்கேற்றுள்ள யானைகளுக்கு போதுமான ஓய்வு தரவும், புத்துணர்வு அளிக்கவும், சத்தான உணவளித்து பராமரிக்கவும், உடல் நலத்தை பேண தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யானைகளுக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாக இருந்ததுனால எங்களுக்கும் யானை பாகம் எல்லாமே ஒற்றுமையா இருக்க பற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானைகளுக்கு இதை விட்டு பிரிஞ்சு போறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லாமே பிரிஞ்சப்ப யானையே ரொம்ப வருத்தப்படும். மேற்கொண்டு யானை ஏறப்ப கொஞ்சம் தாராள் பண்ண வைக்கும். விட்டு பிரிஞ்சு போறோமேங்கிறதுனால அதை நாங்கள் எல்லாமே ஆறுதல்படுத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். இங்கே நம்ம கிடைக்காத பொருள், அங்கே கோயிலில் கிடைக்காத பொருள் என்னன்னா கூந்தப்பம் நல்லா கிடைக்கும், பிரியமான பொருள். அதெல்லாம் பிரியமா சாப்பிட வைக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி யானைக்குள்ள சிவனப்பிராசம், நம்ம லேவியம், மாத்திரை மருந்து எல்லாமே தர்றாங்க. முகாமில் பங்கேற்றுள்ள யானைகள் மௌத்தார்கன் இசைத்தும் சிலம்பம் சுற்றியும் உற்சாகத்துடன் உள்ளன. Nere,